நீ கட்ட சொல்லிட்டியா? வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். என்னோட கிளினிக்கு சமீப காலமா நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்ணை இப்படி இப்படி சிமிட்டிட்டே இருக்காங்க. ஒண்ணு இல்லைன்னா இப்படி எவ்ரி ஃப்ரீக்வெண்டா பிளிங்க் பண்றாங்க. சாயந்தரத்துல கண்ணு தெரியல, குறிப்பா மாலை கண் நைட் பிளைண்ட்னஸ்னே மருந்து சாப்பிடுற குழந்தைங்க இருக்காங்க. அதுல வந்து நிறைய போன் டிவி பயன்படுத்துறதுனால நம்ம கண்ணுல ராட்ஸ் கான்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குங்க. நீங்க இந்த சிசிடிவி கேமராலாம் நைட்ல இருக்கிறத வீடியோல காமிப்பாங்க தெரியுங்களா? திருடங்க வந்தாங்க, சத்தம் வந்துச்சு, ஓடினாங்க, அந்த மாதிரி. அந்த சிசிடிவி கேமராஸ் வந்து நைட் இருட்டு லைட்ல ஒரு ஆப்ஜெக்ட கேப்சர் பண்ணுதுல, அதோட இது உனக்குதான் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன், நீ பாத்துக்கணும்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராட்ஸ் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஸ்கோட்டோபிக் விஷன். ஸ்கோட்டோபிக் விஷன்னா இருட்டுல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் பார்க்க. இப்ப இந்த ரூம்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆன உடனே பூனை நாயில ராத்திரியில பார்க்கும்போது கண்ணு காமிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் வந்து கரண்ட் ஆஃப் ஆன உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு இப்படி நான் தொட்டு தரவர மாதிரி இருக்காது. அந்த இருட்டையும் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் இந்த ராட்ஸ் வந்து பிடிச்சு எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியப்படுத்தும். இந்த கான்ஸ் வந்து போட்டோபிக் விஷன். கண்ணுல ரெண்டு இருக்கு, ராட்ஸ் கான்ஸ் ரெண்டு இருக்கு. அது என்ன பண்ணணும்னா போட்டோபிக்னா இந்த வெளிச்சத்துல கண் பார்வை தெரியுது. இந்த இருட்டுல தெரியக்கூடிய கண் பார்வை, ஒரு ரூம்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு, உங்க குழந்தைக்கு பக்கத்துல இருக்க விஷயம் தெரியலன்னா அந்த செகண்ட் நீங்க போன் டிவி உங்க குழந்தை லேப்டாப் மொபைல் ஸ்கிரீன் டைம் அந்த நிமிஷம் நிறுத்துங்க. அந்த காலத்துல ஏன் அதுக்கு மாலை கண்ணு பேர் வச்சாங்கன்னா, அப்பெல்லாம் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது, சயின்ஸ் கிடையாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேல இருட்டாயிடுச்சு, கண்ணு தெரியல. ஒரு பட்ட கவுண்டர் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இது 2வது தடவையா போடுறேன். இது வந்துட்டு அவங்க கண்ணு தெரியாதப்ப அவர் வந்து கண்ணு மூடிட்டே ஒய்ஃப் சொல்லி படத்துக்கு வருவார்ல, கவுண்டமணி ஒரு படத்துல காமெடி. அது வந்து எதனால அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அப்பெல்லாம் வந்துட்டு வெறும் விளக்கு தான், டியூப் லைட்டு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால அந்த காலத்துல ஈஸியா மாலை கண் போய் சொல்லிட்டாங்க. இப்ப லைட் எல்லாம் நைட்ல இருக்கிறதுனால நம்ம குழந்தை மாலை கண்ணுல தான் பாதிச்சிருக்குன்னு தெரியாம அப்பா அம்மா இருக்காங்க. அது விழிப்புணர்வே இல்லாம எந்த குழந்தையெல்லாம் நைட்டு சாயந்தரம் லைட் ஆஃப் பண்ணிட்டா ரூம்குள்ள இருக்கிற பொருள் தெரியல, அடுத்தடி எடுத்து வைக்க முடியல, பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியலையோ அவங்க எல்லாருக்கும் மாலை கண் தான். அவங்க எல்லாருக்கும் ராட்ஸ் எஃபெக்ட் இருக்கு. அவங்க எல்லாரும் போன் டிவி ரொம்ப பயன்படுத்தி அவங்க ஸ்கிரீன் டைம், தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் டிவி கொடுக்க கூடாது. டெய்லி ஒரு கேரட் பப்பாளி கீரை கொடுக்கணும் கம்பல்சரி. குழந்தைங்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷன் லைட் ஒண்ணு, கண்ணாடி அந்த மாதிரி பிளெயின் கிளாஸஸ் வாங்கி கொடுத்துருங்க. இப்ப பையன் பொண்ணு நானே பாக்குறதால அதை போட்டுதான் பாக்குறேன், அதை வாங்கி கொடுத்துருங்க. 2வது, உங்க குழந்தை கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா ட்ரை ஐஸ், நீங்க விட்டமின் ஏ டெபிஷியன்சினால உங்களுக்கு ஒருவேளை உங்க குழந்தைக்கு கண்ணில் ஈரப்பதம் இல்லாதனால அந்த ட்ரைனஸ்னால சிமிட்டுறாங்கன்னா அது கூட ஸ்கிரீன்னாலதான் இருக்கும். நீங்க கேரட் பப்பாளி கீரை கொடுக்காம இந்த மாலை கண்ணுக்கு மருந்து இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு குவாலிஃபைட் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்க. அதுல ரொம்ப முக்கியமான மருந்து தான் இந்த ஃபைசோஸ்டிக்மா. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு செடியில இருந்து எடுத்தது. நைட் பிளைண்ட்னஸ் தெரியுதா? நைட் பிளைண்ட்னஸ் இதுல பாருங்க, அவ்வளவு அழகா போட்டிருக்கோம். போட்டோபோபியா, வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அவங்களுக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இது ஒரு மெடிசன். இது வந்துட்டு தூர பார்வைக்கு ஹோமியோபதியில மருந்து இருக்கு, கிட்ட பார்வைக்கு மருந்து இருக்கு. கண்ணோட லென்ஸ் பாருங்க, அஸ்டிக்மேட்டிசம் இதுல இருக்கு பாருங்க, அஸ்டிக்மேட்டிசம்க்கு கூட மருந்து இருக்கு. நடுவுல ஒரு தடவை அடிப்பட்டு, எனக்கு இந்த கண்ணில் அடிப்பட்டு, இது வந்து மார்க்கன் மாதிரி மாறிச்சுன்னு சொல்லி நான் இப்ப மெடிசன் சாப்பிட்டே இருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த கண்ணு எனக்கு அடிபட்டுருச்சுங்க. அப்ப நான் அந்த கண் வந்து கொஞ்சம் நகர்ந்துருச்சு, இந்த கண்ணும் டோசஸ், இந்த கண் இந்த லிட் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த கண்ணு சின்னதாயிடுச்சு. போட்டோஸ்ல பார்த்தா நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ரெகுலரா நானும் மெடிசன் சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லுவாரு, எம்மா கண்ணே அழகு, அந்த கண்ணிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா என்ன பண்ண முடியும்? யாருக்கு வேணா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், யாருக்கு வேணா இன்ஜுரிஸ் நடக்கலாம். ஆனா எனக்கு அப்படி நடந்தப்ப நான் இந்த மருந்து சாப்பிட்டு நான் சரி பண்ணிக்கிட்டேன். இப்ப தம்பி கண்ணை ஒரு செகண்டுக்கு 1000 தடவை சிமிட்டிட்டே இருக்கும் போது நம்ம ஒரு பைக் ஓட்டும் போது கார் ஓட்டும் போது கூட பார்க்க முடியாது, ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கண்ணை இப்படி சுருக்கி, நம்ம உங்க குழந்தைங்களே கொண்டு போய் சாதாரண சன்லைட் இருந்தா இப்படி சுருக்கிறாங்க, சிமிட்டிட்டே இருக்காங்க, கண்ணில் தண்ணி வருதுன்னா இமீடியட்டா டாக்டர்கிட்ட பார்த்தா சரி பண்ணிட்டு முதல்ல மெயின்டைனிங் காஸ் ஆன போன் டிவி ஸ்கிரீனை நிப்பாட்டுங்க. இன்னும்
இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எழுதி வச்சுக்கோங்க. நிறைய மொபைல் டிவி பாக்குறதுனால கருவிழியில ஏதாவது ஒரு புற்றுநோய் வருதுன்னு ஒரு ரிப்போர்ட் வரும். நிறைய கருவிழி சம்பந்தமான புற்றுநோய்கள் வருது இருக்கு. 20 வருஷம் கழிச்சு, இன்னில இருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்க குழந்தை நிறைய போன் பார்த்தனால கருவிழி புற்றுநோய் வந்துச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. அன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். இன்னைக்கே இதை காப்பாற்றணும். கேன்சர் கேன்சர் கேன்சர்னாங்கல 7 வயசு 8 வயசு இன்னும் ப்ரூவ் ஆகல. இன்னும் அதாவது 20 வருஷம் ஒரு சர்வே வேணும், ஒரு அனாலிசிஸ் வேணும், ஒரு எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும் உண்மையாவே ஆகுதான். அது ஒன்றும் நல்லது இல்லைல்ல. ஆப்பிளோ மாதுளம்பழம் மாதிரி ஒரு ஆரோக்கியம் கிடையாதுல்ல. ஒரு நார்மல் சன்லைட்ல கண் எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஸ்கெட்ச் மார்க் போட்டுட்டு தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி அந்த கட்டை வரல ஃபாலோ பண்ணணும். டெய்லி காலைல மோஷன் போற மாதிரி, யூரின் போற மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுருங்க. தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி மேல பார்த்து ஐ எக்ஸசைஸ். சும்மா இப்படி ஃப்ரெஷ் வாட்டர்ல கண்ணை அடிக்கடி கழுவணும். தூசில எல்லாம் இப்ப வண்டியில போகும்போது நிறைய மண்ணு கண்ணுக்குள்ள அடிச்சுட்டா கண்ணை போட்டு தேய்க்க கூடாது. கண்ணை தேய்ச்சி அந்த மண்ணை கண்ணுக்குள்ள அனுப்பக்கூடாது. உடனே கண்ணை கழுவணும். அது சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப முக்கியம் நம்மளோட கண்ணை பாதுகாக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு முஸ்லிம் பேஷண்ட் சொல்லி கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் மூசான்ற ஒருத்தர் வந்து அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். அவர் வந்து ஒரு ப்ராஃபெட்டா. அவர் வந்துட்டு இதுக்கு சாமியை பார்க்கணும்னு வேண்டும் போது சாமியோட வெளிச்சம் வந்து ஒரு மலையில பட்டு அந்த வெளிச்சம் தாங்க முடியாம அந்த மலை வெடிச்சு சிதறிச்சான். அந்த வெடிச்சு சிதறின மலை வந்து அந்த கருப்பாச்சுல அததான் அவங்க எடுத்துட்டு வந்து சொர்ணம்னு என்னமோ சொன்னாங்க. அதை வந்து உரசியான கண்ணுக்கு அது பவுடர் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து கண்ணுக்கு போடுவாங்க. அது அந்த கண்ணுக்கு போட்டா 30 நாள் போட்ட அப்புறம் அவங்க கண்ணு அப்படி அழுக்கெல்லாம் போயிடும். கண்ணு அப்படி வெளிச்சமாயிருமா. அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாயிருமா. எனக்கு 2 குழந்தைங்க வந்தாங்க. அப்படி ஒரு அழகு கண்ணு. என்ன பண்ணுவீங்க, பையனுக்கும் கண்ணு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, பொண்ணுக்கும் கண்ணு அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இது ஒரு பெரிய கதை. ப்ராஃபெட் வந்து எங்களோட நபிகள் ஒருத்தர் வந்துட்டு அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி அங்க தவறுந்தப்ப அவரோட வெளிச்சம் வந்து பூமியில இறங்கும் போது அதை பார்க்க முடியாம அந்த மலையே தாங்க முடியாம வெடிச்சு அந்த மலையே பிளாக் ஆயிடுச்சான். அந்த மெக்கா மதினால போகும்போது எல்லாம் மெக்கா மதினால போனா எல்லாரும் என்கிட்ட புனித தண்ணி கொண்டு வந்து தரீங்க, பேச்சம்பளை கொண்டு வந்து தரீங்க, தாயா பிள்ளையா பழகணும், இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன் இப்படி பண்ணிட்டீங்க, இவ்வளவு விஷயத்த சொல்லி தரணும்ல. அவங்க இதுல ஒரு இறை பக்தின்னு வச்சாச்சு ஒரு டிசிப்ளினா ஃபாலோ பண்ணிடுறாங்க. நம்ம வந்து என்னன்னா சாமிக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறோம். சாமி கண்ணை குத்திட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்ணை குத்தாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளே விட்டுறோம். ஆனா அவங்க அது ஹராம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி எவ்வளவு ஒழுக்கப்படுத்திடுறாங்க பாருங்க. அந்த சொர்ணம் தான் சொல்ல நினைக்கிறேன். அது பேரு கருட்கல் கல்லு மாதிரிதான் இருக்குமா. இங்க ஏமாத்துறாங்க. ஜல்லிக்கல் எல்லாம் வந்துட்டு கலர் பூசியை கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு அவங்க வருஷமா பார்த்தா உள்ள ஜல்லிக்கல் தூக்கி போட்டுட்டு அப்புறம் ஒரிஜினல் அங்க இருந்தே வரணுமா. இப்பெல்லாம் எல்லாத்தையும் கலப்படம் வந்துச்சுல. அந்த சொர்ணமா வந்து இப்படி உரசி அந்த பொடி பவுடர் மாதிரி இருக்குமா. இப்படி எடுத்து கண்ணு கீழே போட்டா கண்ணுல கழுக்கு போயிருமா. கண்ணு அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. அப்ப குரான்லயே கண்ணை பாதுகாப்பது எவ்வளவு அவசியம். ஒரு மனித குலத்தோட வாழ்க்கை வரலாறு வாழ்றதுக்கு ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியம் நினைச்சிருந்தா அந்த கண் பார்வைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருந்து அந்த மைய வந்துட்டு எடுத்துட்டு வந்து உரசி அவங்க பொம்பளை எல்லாருமே முஸ்லிம்ஸ் வந்து மை வைப்பாங்க. அந்த அழுக்கு போயிரும். ஆனா அந்த கண்ணுல இருக்கிற அந்த டஸ்ட் கண்ணு பழிச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு எங்க ஆயால வந்து கண்ணை சுத்தி நைட்ல ஒரு சொல்லிட்டு விளக்க நிறுத்தி கண்ணை சுத்தி தடை விட்டுருவாங்க. நைட்ல ஸ்கின் தின்னாதான் இருக்கு அப்சர்வ் ஆச்சு. அந்த கண்ணு நல்லா பிரகாசமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். அது நம்ம கூட செய்யலாம். ஆனா அந்த காலத்துல கண்ணுக்குள்ளே என்ன ஊத்துவாங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தெரியல, எனக்கு பயம். பட் கண்ணுல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். கண்ணு இந்த ஐ லேஷஸ் நல்லா திக்கா அது கூட போடலாம். ரெகுலரா இந்த ஒரு டிராப் எடுத்து கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணோம்னா அது கொஞ்சம் நல்லது, குளிர்ச்சி, கண் பார்வைக்கு நல்லது. ஏன்னா கண்ணை விளக்க நோட்டி தேடுறேன்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவு அக்யூரேட்டா விஷயம் இருக்கும், கண்ணுக்கு நல்லது. நீங்க தம்பி இவ்வளவு சிமெட்றதுக்கு ஜஸ்ட் வெளியே விளக்கெண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுங்க. நான் உள்ளார அந்த மருந்து கொடுக்குறேன். நிறைய மெடிசன் இருக்கு. மெடிசன் நேம் சொல்றதுக்கு காரணம் இந்த நோய்க்கு இப்படி ஒரு வைத்திய முறை இருக்கு. இதோடய நம்ம குழந்தை டிசிம்கிட்டே வாழ்நாள் முழுக்க வாழக்கூடாது. பாக்குறவங்க எல்லாம் வித்தியாசமா பேஷண்டா ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்திதான் இந்த வீடியோவை தவிர அந்த மருந்து நீங்களா தப்பா வாங்கி நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிட்டு நீங்களா யூஸ் பண்றது கிடையாது.
இப்படி ஒரு பிரச்சனை இது இப்படியேதான் இருக்கும், வாழறதுக்கு இப்படியே வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓ இதுக்கு கூட மருந்து இருக்கு, இதுக்கு இப்படி சாப்பிட்டா இப்படி குணமாயிரும், இதுக்கு 100 மருந்து கிட்ட இருக்கலாம். ஹோமியோல வந்துட்டு எனக்கு ஒரு 50 மருந்து தெரியும், இன்னொரு டாக்டர் இன்னொரு 50 மருந்து தெரியும். நீங்க அந்த டாக்டர்கிட்ட போய் உங்க சிம்டம்ஸ் சொல்லி உங்க கம்ப்ளைண்ட் சொல்லி அந்த மருந்து வாங்கி கொடுத்து உங்க குழந்தைய சரி பண்ணிக்கோங்க. ஓகே, தயவு செஞ்சு 1 வயசு 2 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட 10 நிமிஷம் கூட போன் டிவி காமிக்காதீங்க. டிவி படத்துக்கு போறீங்க, எப்பயோ தியேட்டருக்கு போறீங்க, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் எப்பயோ ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு படம் பார்க்க ஓடி ஆடி வெளியே விளையாண்டு டயர்டாகி தூங்க வைங்க. அந்த புக்கில் உள்ளதை படிக்கிறதே லேப்டாப்ல போய் படிக்கிறது ஃபேஷன் கிடையாது. என் பையன் போனை கொடுத்தா இப்படி போய் அப்படி வந்துடும், எனக்கே தெரியாது, அது எந்த பெருமையும் இல்லை. அந்த பிள்ளை எதிர்காலம் ரொம்ப ரணகலமா ஆக போகுதுன்னு அர்த்தம், அந்த குழந்தையோட வாழ்க்கையே அழிய போகுதுன்னு அர்த்தம். அந்த குழந்தைங்க தேடி கண்டுபிடிச்சு புத்தகத்துல போய் லைப்ரரியில போய் படிச்சு பழகிடும். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்க போன் டிவி பார்க்க கூடாது. மீறி பார்த்தா யூவி ப்ரொடெக்ஷன் லைட், பேரண்ட்ஸ் ஒரு சூப்பர்விஷன்ல படிப்பு சார்ந்த விஷயம்னாலும் ஒரு டிஸ்டன்ஸ்ல பிரைட்னஸ் குறைச்சி பாருங்க. மாலை கண்ணுல ஒரு சமூகமே அழிஞ்சிடக்கூடாது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வந்து போன் நிறைய பார்த்ததால கருவிழி புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய தலைமுறையை காப்பாற்றுற கடமை நம்மளுக்கு இருக்கு. சயின்டிபிக்கா இது வரைக்கும் கேன்சர் போன் டிவி பார்த்தா வரும்னு ப்ரூவ் ஆகல, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ஏன்னா இன்னொரு 30 வருஷம் ஆகும், இன்னும் 40 வருஷம் ஆகும். இன்னைக்கு 3, 4, 5 வயசு இந்த கோவிட் பேட்ச்ங்கிறாங்கல்ல, அந்த பேட்ச் வரணும். எல்லாம் போன் பார்த்து ஆட்டிசம் விர்ச்சுவல் ஆட்டிசம் ஆன பிள்ளைங்க ரொம்ப இவ்வளவு போன் டிவி இல்ல மேம், இவ்வளவு யூடியூப், இவ்வளவு இன்ஸ்டா, இவ்வளவு பேஸ்புக்கே இல்ல. என்னோட இந்த வீடியோவையே போட்டுட்டு வச்சுட்டு கேளுங்க, என்னையவே பார்க்காதீங்க. ஏன்னா இது நல்ல விஷயம், நான் அவங்க இது மூலியமா தான் நான் சொல்ல முடியும். நீங்க என்ன பண்ணா கேளுங்க, பார்க்காதீங்க. Okay, love you all.